ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான மெத்தடில் ஃப்ரூட்ஸ் ட்ராயிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஆரஞ்சு பழம் தான் ஃபஸ்ட்டு வரைகிறோம். அதுக்கு சர்க்கிள் போட்டாலே வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ரூட்டுக்கான கலர் ஆரஞ்சும் எல்லோவும் தான். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியே அடிச்சுக்கணும். லீஃபுக்கு க்ரீன் கலர் ஷேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆப்பிள் வரைய போகிறோம். ஆப்பிள் வரைகிறது ரொம்ப ஈஸி. 2 ஆஃப் சர்க்கிள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி வரைஞ்சி நடுவில் இருக்கிறத கேப்பை ஜாயின் பண்ணிக்கிட்டாலே வேலை முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக ஆப்பிளுக்கு ரெட் கலர் அடித்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதில் சில ஃப்ரூட்ஸுக்கு பீசஸ் இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பைனாப்பிள். பைனாப்பிளுக்கு சர்க்கிளை விட கொஞ்சம் ஓவல் சைஸில் இருக்கணும். டாப்பில் லீஃபை வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஓவல் சைஸாக இருக்கிற இடத்துல லைன் பண்ணிக்கிறோம். கிராசிங் லைன் பண்ணிக்கிறோம். பைனாப்பிளுக்கு கலரிங் கொடுக்குறதுனா பீஸுக்கு எல்லோ கலர் கொடுக்குறோம். அந்த ஓவல் சைஸில் இருக்கிற இடத்துல ஆரஞ்சு, ப்ரௌனு, எல்லோ இது 3 மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மேங்கோ வரைகிறோம். மேங்கோவுக்கு ஆஃப் சர்க்கிள் போட்டு ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு ஒரு பெண்டு வளைச்சி விட்டோம்னா மேங்கோ ரெடி ஆயிரும். இந்த மேங்கோவுக்கு எல்லோ, லைட் க்ரீன், ஆரஞ்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். நான் வெறும் எல்லோ மட்டும்தான் அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று செர்ரி பழம். குட்டி குட்டி சர்க்கிள் வரைஞ்சாலே வேலை முடிஞ்சிடும். இதில் செர்ரிக்கு ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வரைய போகிறது மாதுளை. இது ஸ்மால் எக்ஸை கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அப்புறம் சர்க்கிளை ஆட் பண்ணிக்கணும். மேலே ஜாயின் பண்ணிக்கிட்டு சர்க்கிளை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா மாதுளை ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம்.
மாதுளை பழத்தோட இன்சைடில் எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட்டு வரைஞ்சிட்ருக்கோம். அடுத்து ஸ்ட்ராபெரி. இந்த ஸ்ட்ராபெரி வரைகிறதுக்கு முன்னாடி மேலே இருக்க காம்பை உடஞ்சிட்டு அதிலேருந்து ஜாயின் பண்ணிக்கணும். நடுவில் புள்ளி புள்ளியாக வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். கீழே கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராபெரியை கரெக்டாக வரையணும்னா முக்கோணம் வரைஞ்சிட்டு அந்த முக்கோணத்தில் 3 முகனையும் வளைச்சி வளைச்சி விட்டு நடுவில் ஒரு காம்பை மட்டும் வரைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அதை வரைஞ்சி பார்ப்போம். அதில் முள்ளு முள்ளாக குட்டி குட்டியாக வரைஞ்சிக்கிறோம். இதுக்கு க்ரீன் கலர் அப்ளை பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இது கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பனானா. இந்த வாழைப்பழம் வரைஞ்சிருக்கிறது வந்து சீப்பில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிருக்கேன். தனியாகவும் இருக்கிற மாதிரியே வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். பனானாக்கு எல்லோ கலர் ஷேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று கிரேப்ஸ் வரைஞ்சிருக்கோம். இது குட்டி குட்டி பால்ஸ் வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த திராட்சைக்கு வயலட் கலர் கொடுத்துக்கலாம். அடுத்து வாட்டர் மெலன் வரையலாம். அதோட பீஸ் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வரைகிறேன் பாருங்கள். வாட்டர் மெலன் ஃபுல் சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். அடுத்து கொய்யா பழமும் ஆரஞ்சு பழம் மாதிரியே சர்க்கிள் மட்டும் வரைஞ்சாலே போதும். இதுக்கு க்ரீன் கலர் அப்ளை பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும்.
பீஸாக இருக்கும்போது சைடில் வந்து க்ரீன் அடிச்சுட்டு நடுவில் வந்து பிங்க் இல்லைனா ரெட் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சீத்தாப்பழம். இதை கஸ்டர்டு ஆப்பிள்னு சொல்கிறாங்க. இந்த சீத்தாப்பழத்துக்கு க்ரீன் கலர் மட்டும் அடித்தா போதும். இது சர்க்கிளுக்கு பதிலாக நெளியாக வரைஞ்சி விட்டோம்னா இந்த பழம் வந்து ஈஸியாக வரைஞ்சிடலாம். அடுத்து வந்து வெண்ணெய் பழம் சொல்லுவாங்க. இதை வந்து அவகேடோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதுவும் ஜாக் ஃப்ரூட் மாதிரியே வரைஞ்சிட்டு க்ரீன் கலர் அப்ளை பண்ணாலே போதும். ஃபைனலாக ட்ராகன் ஃப்ரூட் வரைகிறோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு பிங்க் கலர் இல்லைனா வைலட் கலர் லைட்டாக கொஞ்சம் அடிச்சுக்கிட்டோம்னாலே வேலை முடிஞ்சிடும். இதில் ஒரு 15 ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. பாய்.